கொண்டாடி இருக்கிறது. குண்டுகளை வீசுவதனூடாக அவர்களால், அதாவது அமெரிக்காவால ஈரானுடைய சக்தியை அழிக்க முடியாது. 12 நாள் பட்டுட்டாங்க, எங்களுக்கு அடிச்சு பார்த்துட்டாங்க, அடிச்சு பார்த்ததுல அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு எங்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லி. மொத்தத்துல ஹார்முஸை எடுத்துக்கிட்டா வெளியில தண்ணி தெரியுது, உள்ளுக்குள்ள முழுவதுமாக ஆயுதத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த ஒரு மாபெரும் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 120வது நாளாக இருக்கிறது. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக 855வது நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும், அதே போன்று ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளும் யுத்தம் தொடர்பான செய்திகளும் என்ன என்பதைத்தான் இன்றைய வீடியோவிலும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் காசாவினுடைய ரஃபா பார்டர் திறக்கப்பட்டு 5வது நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் காசாவுக்குள்ள எகிப்து வழியாக நுழைவதற்கான சில அனுமதிகள் தொடர்ந்து கிடைக்கிற அதே நேரம் காசாவில் இருந்து மருத்துவ தேவைகளுக்காக வெளியிலே செல்ல நினைக்கக்கூடிய சகோதரர்களுக்கான அனுமதிகள் மொத்தமாக கிடைக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளையும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் ஒரு நிதானமான அல்லது அமைதியான கொலையை செய்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, ஒரு யுத்தத்தில் மக்களை கொல்வது என்பது ஒருபுறம் இருக்க, யுத்த நிறுத்தத்தின் பிரகாரம் கொடுக்க வேண்டிய மருந்துகளையும் உணவுகளையும் கொடுக்காமல் அதை தடுப்பதினூடாக பசி பட்டினியோடு நோயிலே மக்களை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கொலை குற்றத்தையும் இஸ்ரேல் செய்கிறது என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பாரிய குற்றச்சாட்டாக இருப்பதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், ஏற்கனவே காசாவுக்குள்ள பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேலதிகமாக அடுத்தடுத்த நாட்களிலும் இதே கொலை தொடர வேண்டும் என்கிற அடிப்படையில் காசாவுக்குள்ள சில முனாஃபிக்குகளை உருவாக்கி, யாசர் அபு ஷபாப் என்கிறவனுடைய தலைமையில் ஒரு முனாஃபிக்கு ஆயுத குழுவை உண்டாக்கி வைத்திருந்தார்கள். அந்த ஆயுத குழுவினுடைய மிக முக்கியமான 3 பேர் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவங்க கைது செய்யப்படும் போது சாதாரணமாக கைது செய்யப்படலைங்க. அவர்களுடைய யூனிஃபார்மோட, இஸ்ரேலிய தயாரிப்புகளுடனான ஆயுதங்களோட, உளவு பார்க்கக்கூடிய கருவிகளோட, எல்லாவற்றோடும் தான் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல இருந்து உலகத்துக்கு தெரிய வருகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது, ஆயுதம் கொடுக்கிறது, அவர்கள் பாலஸ்தீன மக்களை தாக்குவதை கண்காணிக்கிறது. இவ்வளவையும் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழலை தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலுடைய சூழ்ச்சிகள் எந்த வகையில் இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதையெல்லாம் முறையடித்து கொண்டு பாலஸ்தீனத்தை பாதுகாத்து வருகிறார்கள் அல்லாஹ்வினுடைய உதவியால் என்கிற செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் 13 பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் அல் ஜசீராவினுடைய மீடியா நெட்வொர்க்கினுடைய 17வது ஆண்டு நிகழ்வு ஒன்றை கொண்டாடி இருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்பாக இன்றைக்கு அல் ஜசீரா மீடியா நெட்வொர்க்கினுடைய இயக்குநர்கள் குழுவினுடைய தலைவர் ஷேக் ஹம்மாத் இப்னு தாமர் அல் தானி பேசுகிற நேரத்தில் அல் ஜசீரா இந்த 2 ஆண்டுகால பாலஸ்தீன யுத்தத்தில் எந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் என்கிற செய்திகளை பேசும்போது, உலக வரலாற்றிலேயே ஒரே காலகட்டத்துக்குள்ள அதிகமான பத்திரிகையாளர்களை இழந்த ஒரே ஊடகம் அல் ஜசீரா தான் என்பதை கவலையோடு தெரிவித்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக நமக்கு தெரியும், காசாவினுடைய வார் நடந்துகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 400 பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களை கொல்லக்கூடாது என்பது சர்வதேச விதியாக இருந்தாலும் அந்த விதியை மீறி பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மொத்தமாக அப்பாவிகளை கொன்று குவித்த அதே நேரத்தில் பத்திரிகையாளர்களையும் கொன்று குவித்திருந்தது. அதை தாண்டி பாலஸ்தீனம், சிரியா, ஈராக், லிபியா, யமன், பக்கத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய லெபனான் ஆகிய பகுதிகளில் எல்லாம் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் தொடர்ந்தும் அப்பாவிகளுக்காக, பாதிக்கப்படுகிற மக்களுக்காக அல் ஜசீராவினுடைய சேவைகள் தொடரும். நாங்கள் உண்மையை மறைக்கவும் மாட்டோம்,
அதே நேரத்தில் பொய்யை பரப்பவும் மாட்டோம் என்று இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அழகான ஒரு அறிவிப்பை பார்க்க முடியும். உலகத்திலேயே மீடியாக்களுடைய தேவை என்ன என்பதையும் மீடியாக்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பதையும் இந்த காலகட்டத்திலே மிக தெளிவாக உணர்த்தியது அல் ஜசீரா மாத்திரம் தான். ஏன்னா நம்ம செய்தியினால பிபிசி சொல்லணும், CNN சொல்லணும், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லணும், டைம்ஸ் சொல்லணும் என்கிற விதமாக இருந்த நிலையில உண்மைன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா என்பதை எந்த விதமான அழுத்தத்திற்கும் அடிபணியாமல் அழகாக உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்ததே அல் ஜசீரா. இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நம்ம சொல்லணும். என்னன்னா, இந்த காலகட்டத்தில் அல் ஜசீராவுக்கு இஸ்ரேலுக்குள்ள தடை விதிக்கப்பட்டது, வெஸ்ட் பேங்க்ல தடை விதிக்கப்பட்டது, அல் ஜசீராவுடைய பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டார்கள், அல் ஜசீராவுடைய பத்திரிகையாளர் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். இப்படியெல்லாம் நடந்திருந்தும் அவர்கள் பின்வாங்கவில்லை. கத்தருடைய அரசாங்கம் ஊடக சுதந்திரத்தை மொத்தமாக கொடுத்து இந்த தகவல்களை வெளியே கொண்டு வாருங்கள் என்கிற அடிப்படையில் அவர்களை மிக தெளிவாக செயலாற்ற விட்டிருந்தது. இதற்கு முன்பதாக ஈராக் வார் நடந்துகிட்டு இருக்கிற போது நடந்த ஒரு சம்பவம் தான். கத்தருடைய அப்போதைய அதிபர், இப்ப இருக்கிறவருடைய தகப்பனார் இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அப்ப ஜார்ஜ் டபிள்யூ புஷ் நேரடியாக கத்தருக்கு தொடர்பு கொண்டு, நாங்க ஈராக் வார் நடந்துகிட்டு இருக்குது, நீங்க அதுல அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், நீங்க ஈராக்ல நடக்கிற செய்தியெல்லாம் வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க, அது அமெரிக்காவுக்கு அழுத்தமாக மாறுகிறது, எனவே அல் ஜசீராவை கட்டுப்படுத்துங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அப்பொழுது கத்தருடைய அதிபர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டா, நாங்க CNN கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொன்னா நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல. அதே மாதிரி நாங்களும் அல் ஜசீராவை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக அவர்கள் ஊடக சுதந்திரத்தை கொடுத்திருந்தார்கள். அல் ஜசீராவுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அவருடைய மிக பெரும் சேவைதான் பாலஸ்தீன மக்களுடைய இந்த தாக்குதல் தொடர்பான அவர்கள் பாதிக்கப்பட்டதை உலகுக்கு கொண்டு வருவதற்கு மிக பெரும் காரணமாக அமைந்தது. இப்படியான ஒரு சூழலை தான் ஈரானுக்கும் அதே போன்று அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் ஓமான் தலைநகர் மஸ்கட்டிலே நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேசி வருகிறார். அல் ஜசீராவினுடைய 17வது வருட நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறார் அப்பாஸ் அராக்சி. இந்த வாட்டி அல் ஜசீராவின் 17வது ஆண்டு நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரமுகரை யாருன்னு கேட்டா, ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தான். என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அதில் அவர் மிக தெளிவாக ஈரானுடைய ஸ்டாண்டை சொல்லி இருக்கிறாரு. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொண்டிருந்தோம், அதில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றி பேசுகிற நேரத்தில் அணுசக்தி தொடர்பாக, அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க விரும்பலை, நாங்கள் அதை விரும்பலதான்ங்கிறத ஒரு ஒப்பந்தமாக நாங்கள் முடித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏவுகணைகள் தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் நடத்த முடியாது என்பதை பேச்சுவார்த்தையில நாங்கள் டிக்ளேராக சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நேற்றைய தினம் வாஷிங்டனோட அமெரிக்காவோட நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் அந்த பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தது. ஆனால் இது அமெரிக்காவுக்கும் நல்ல தொடக்கமாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை சக்சஸாக முடியும் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவங்க அணுசக்தி பிரச்சனையில மட்டும்தான் கவனம் செலுத்தினோம் என்று சொல்லியிருக்கிறார். வேற எதை நாங்கள் பேச எடுக்கவே இல்லை அப்படின்ட்டாரு. அணு ஆயுதம் தயாரிப்போமா இல்லையா இதை பற்றி மட்டும் பேசுவோம்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசினோம். அமெரிக்காவோட நாங்கள் வேற எது ஏவுகணையை பற்றி பேசவும் இல்லை, ஹிஸ்புல்லா பற்றி பேசவும் இல்லை, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பற்றி பேசவும் இல்லை, அதே போன்று யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் தொடர்பாக பேசவும் இல்லை, ஈராக்கில் இருக்கக்கூடிய கதாயிபு ஹிஸ்புல்லா தொடர்பாக பேசவும் இல்லை. நாங்கள் முழுவதுமாக பேசியது அணுசக்தி தொடர்பாக மாத்திரம்தான் என்று சொல்லிட்டு, செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை ஈரானை விட்டு வெளியேற்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்ன்றாரு. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவும் மாட்டோம், ஆனால் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உங்க கையில தரவும் மாட்டோம்ட்டாரு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்க செறிவூட்டி வச்சுக்கிருவோம், தேவைப்பட்டா தயாரிச்சுக்கலாம் விதமாகத்தான் ஈரான் அதை அணுகுகிறது என்பதை சொல்லாம சொல்றாரு அப்பாஸ் அராக்சி. ஏன்னா அவங்க அணுவை செறிவூட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப அணுசக்தி பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொன்னா அதுல என்ன ஒப்பந்தம் வரணும், நீங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்ககிட்ட தந்துடணும், அதை அழிச்சிடணும்ங்கிறதுக்காக தான் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க யுரேனியத்தை செறிவூட்டுவோம், அதை நீங்க தடுக்க முடியாது, ஆனா அணு ஆயுதம் செய்ய மாட்டோம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உங்ககிட்ட தரவும் மாட்டோம் என்பதை தெளிவாக நேற்றைய தினம் நாங்க பேச்சுவார்த்தையில சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, யுரேனியத்தை செறிவூட்டுறதுன்னா புரிஞ்சுக்கிறீங்க, அணு ஆயுதம் தயாரிக்கணுமாக இருந்தா யுரேனியம் செறிவூட்டப்பட வேண்டும், இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி சுத்திகரித்து வரக்கூடிய ரிசல்ட்ல இருந்து அணு ஆயுதம் தயாரிப்பாங்க. அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு ஈரான் ரொம்ப நெருக்கமாக வந்துட்டாங்க என்பதுதான் சர்வதேசத்தினுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அவங்க மேபி தயாரித்திருக்கலாம் என்பதுதான் மிக பெரும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் செறிவூட்டுவது, அணுவை செறிவூட்டுவது என்பது, யுரேனியத்தை செறிவூட்டுவது என்பது
எங்களுக்கு இருக்கிற உரிமை அதை நாங்கள் தொடருவோம் என்பதையும் தெளிவாக அப்பாஸ் அரக்ச்சி அமெரிக்காவிடத்தில் சொல்லிவிட்டார். எனவே ஈரான் ரொம்ப கெத்தாக நிற்கிறாங்க, நாங்கள் 2-1 பார்ப்போம் அப்படிங்கிறதுல. அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து அல் ஜசீராவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, குண்டுகளை வீசுவதனூடாக அவர்களால், அதாவது அமெரிக்காவால ஈரானுடைய சக்தியை அழிக்க முடியாது. 12 நாள் பட்டுட்டாங்க, எங்களுக்கு அடிச்சு பார்த்துட்டாங்க, அடிச்சு பார்த்ததுல அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு எங்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறி எப்போதும் இருக்கிறதுங்கிறாரு. யுத்தம் நடக்குமா நடக்காதா என்று கேட்கும்போது அப்பாஸ் அரக்ச்சி யுத்தம் எல்லாம் நடக்காதுன்னு சொல்லலை. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யுத்தம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் எனி டைம் இருக்கிறது. எந்த நேரத்திலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு யுத்தம் ஏற்படலாம். வாஷிங்டன், அமெரிக்கா எங்களை தாக்கினால் அமெரிக்காவை எங்களால் தாக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அப்பாஸ் அரக்ச்சி என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா எங்களுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா எங்களுக்கு அமெரிக்காவை அட்டாக் பண்ண முடியாது தான். ஏன்னா அமெரிக்காவுடைய டிஸ்டன்ஸ் தூரம் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுடைய போர் கப்பல்களை எங்களால் தாக்க முடியும். அதே போன்ற பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சவுதி, கத்தர், துபாய், பஹ்ரைன், குவைத்து, இப்படி ஈஜிப்து, டர்க்கி வரை எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கிறதோ, அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் எங்களால் தாக்குதல் நடத்த முடியும். நாங்கள் அமெரிக்காவுடைய தளத்தை தாக்குவது என்பது அந்த நாட்டை தாக்குவதாக ஆகாது. சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுக்கு நாங்கள் அடிக்கிறோம்னா சவுதிக்கு அடிச்சோம்னு சொல்லி முடிவு கிடையாது. நாங்கள் சவுதியில் இருக்கிற அமெரிக்காவுக்கு தான் அடிச்சிருக்கிறோம் அர்த்தம். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, பிராந்திய யுத்தம் ஒன்றை உண்டாக்குவோம். நீங்க ஈரானுக்கு மட்டும் அடிச்சுட்டு போவோம்னு நினைச்சிடாதீங்க. நாங்க அடிச்சிங்கன்னு சொன்னால் முழு மத்திய கிழக்கும் பத்தி எரியும். தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் நாங்க அடிப்போம். அதை தெளிவாக சொல்லிட்டோம் அமெரிக்காவிடத்தில்ங்கிறதையும் சொல்லிட்டு அவருடைய பேட்டி அவர் முடிக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஈரான் தொடர்பாக. அமெரிக்காவினுடைய கடற்படை, அந்த அமெரிக்காவினுடைய கடற்படையை எதிர்கொள்வதற்கு ஈரான் ஹார்முஸ் நீர்ப்பரப்பு முழுவதுமே மிக பலம் வாய்ந்த பல ஏவுகணை கன்னிவெடிகளை வைத்திருக்கிறது. தண்ணிக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா, தரையில கன்னிவெடி வைக்கிற மாதிரி தண்ணிக்குள்ள அவங்க கன்னிவெடி வச்சிருக்கிறாங்கிறதை இன்றைக்கு ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா விரிவாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப் இருக்குதா இல்லையா, பெர்ஷியன் கல்ஃப் பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படைக்கு எதிராக ஈரானுடைய கடற்படை சனிக்கிழமை மிக தெளிவான ஒரு, இன்றைய நாள் சனிக்கிழமை ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உயர் திறன் வாய்ந்த கன்னிவெடிகளை உள்ள தண்ணிக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு மிக தெளிவான தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்கிறது. குறிப்பாக கடலோர ரேடார்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஹார்முஸ் நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹார்முஸும் அதே போன்று UAE, ஐக்கிய அரபு எமீரகமும் நேருக்கு நேராக சந்திக்கிற விதமாகத்தான் அந்த கடற்பரப்பு இருக்கும். அந்த இடத்துல ஒரு கேவ் மாதிரி, ஒரு வளைவு மாதிரி கடல் திரும்பும். வெறும் 53 கிலோமீட்டர் நீளமுள்ள பரப்பு. இந்த பரப்புல தான் கப்பல்கள் போய் வர வேண்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா 950 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய எல்லா கப்பல்களும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹொர்முஸை தாண்டி தான் போகணும். ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல்கள் அந்த பகுதியால் பெட்ரோலியம் கடத்தப்படக்கூடிய, கொண்டு போகக்கூடிய ஒரு பகுதியை, விற்பனையை கொண்டு போகக்கூடிய பகுதியாக இருக்கும். உலகத்துக்கு தேவையான 30% பெட்ரோலியம், க்ரூட் ஆயில் இந்த பகுதிகளால் தான் கொண்டு செல்லப்படுகிறது. எனவே அந்த பகுதிகள் முழுவதுமாக கடலோர ரேடார்கள், மேம்படுத்தப்பட்ட சீனாவினுடைய பல தயாரிப்பு ரேடார்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், கப்பலை கண்காணிப்பது, அதே போன்று அவர்கள் விமானங்கள், ஆளில்லா விமானங்களை கண்காணிப்பது, அதற்காக நாங்கள் அதை செட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய IRGC, ஈரானுடைய புரட்சிகர இஸ்லாமிய காவல்படை ட்ரோன்கள் பொருத்தப்பட்டிருக்குது. ட்ரோன்னா ஆளில்லா விமானம் மட்டும் இல்லை, கடல்ல ஆள் இல்லாமல் சென்று தாக்கக்கூடிய போட்டுகள் அதெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மின்னணு கண்காணிப்பு அமைப்புகள், நீருக்கடியில சென்சார் மாட்டி இருக்கிறோம்ங்கிறாங்க. சென்சார்ல உடனடியாக வருவதை கண்காணிப்பதற்கு சென்சார் மாட்டப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் நீருக்கடியில பல இடங்கள்ல நீர்மூழ்கி கப்பல்கள், ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல்கள். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, நீர்மூழ்கி கப்பல் இருக்கும், கரையில இருந்து அதை இயக்குவாங்க, எனி டைம் அதை வெடிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் அவங்க பொருத்தி வச்சிருக்காங்க. மொத்தத்துல ஹார்முஸை எடுத்துக்கிட்டா வெளியில தண்ணி தெரியுது, உள்ளுக்குள்ள முழுவதுமாக ஆயுதத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் நாங்கள் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க இதை தாண்டி கடலோர ஏவுகணைகளை பொருத்தி வைத்திருக்கிறோம்ங்கிறாங்க. கடலோரத்திலிருந்து அட்டாக் பண்றதுக்கு ஏவுகணைகள் மாட்டி வச்சிருக்கிறாங்க. கப்பல்கள் அட்டாக் பண்ணுவாங்க. அமெரிக்கான கப்பல் மட்டும் இல்ல, பெட்ரோல் டேங்கர்கள், கத்தாரு, அபுதாபி, யாரா இருந்தாலும் சரி, பெட்ரோல் கொண்டு போற எல்லாத்தையும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வேகமான தாக்குதல் கப்பல்கள் அதை நாங்கள் வச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. வேகமாக போய் அட்டாக் பண்ணக்கூடிய போட், அந்த வெடிமருந்துகளை சுமந்துக்கிட்டு போறவங்க, அதே போன்று ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், இது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க ஈரான்ல சுரங்கங்கள்ல ஷெல் சுரங்கங்கள்
அதாவது சதாப் 2 என்கிற வகையான ஈரானுடைய பயங்கரமான ஏவுகணைகள். அந்த சதாப் 2 வகையான ஏவுகணைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஷெல் சுரங்கங்கள் கடல் ஓரங்களில் எல்லாம் நிறையவே நூற்றுக்கணக்கில் ஈரான் உருவாக்கி வைத்திருக்கிறது. இதுல பெர்மனன்ட் சுரங்கங்களும் இருக்கிறது, தற்காலிக சுரங்கம், ஒரு யுத்தம் ஏற்பட்ட உடனே அட்டாக் பண்றதுக்கு தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட சுரங்கங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் பெர்மனண்டாகவே இருக்கக்கூடிய சுரங்கங்களும் இருக்கிறது, நிலத்தடி சுரங்கங்களும் இருக்கிறது, நீருக்குள்ள சுரங்கங்களும் இருக்கிறது. அதெல்லாம் வீடியோவாகவே காட்டிக்கிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள சுரங்கத்தை உண்டாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரே குரூப் பன்னெடுங்காலமாக கிட்டத்தட்ட 70 வருஷமா சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவோட. இவ்வளவையும் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நஃபீஸ் 2 வகையான ஒரு வகையான ஏவுகணையும் அவர்கள் ஏற்படுத்தி. இந்த நஃபீஸ் 2 எல்லாம் இன்னைக்கு தான் கேள்விப்படுறோம். இந்த நஃபீஸ் 2 ஆக இருக்கலாம் அல்லது இந்த சதாப் 2, இதெல்லாம் கடந்த 12 நாள் வாரில் கூட ஈரான் எந்த இடத்துலையுமே சொன்னதும் கிடையாது. அந்த பேச்சுக்களை நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. நஃபீஸ் 2, சதாப் 2 எங்கெல்லாமே இதெல்லாமே இப்ப உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கிறது. இது எல்லாமே எங்களுக்கு தயாராக இருக்கிறது, நாங்க எனி டைம் இவற்றை வச்சு அட்டாக் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி தெளிவாகவே இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து ஈரானுக்கு உளவு தகவல்களை சீனா வழங்கி கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் சீனாவும் ஆயுதங்களை அவங்களுக்கு பணத்துக்கோ பணம் இல்லாமலோ கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த போர் மேகங்கள் அழியவில்லை. யுத்தம் எந்த நேரத்திலும் நடக்கலாம், யுத்தம் நடக்காமலும் போகலாம், நடக்காம போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அப்பாஸ் அராக்சி மிக தெளிவாக சொல்லுகிறார். யுத்தம் நடந்தால் எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய வளத்தையும் இந்த உலகம் கண்டுகொள்ளும் என்பதையும் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்கலாம். கெத்த விடாம ரொம்ப தெளிவா நாங்க ரெடிங்கிறத அப்பாஸ் அராக்சி நேரடியாகவே அல் ஜசீரா ஊடாக உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார். யுத்தங்கள் நடக்கக்கூடாது, யாருக்கும் அழிவுகள் ஏற்படக்கூடாது, தீவிரவாதம் பயங்கரவாதம் எங்கும் தோற்றுவிக்கப்படக்கூடாது, மக்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையவா பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்க வல்லாதிக்கம் எந்த நாட்டையும் நாங்கள் அடிச்சு அடிமணியை வைப்போங்கிறது ஈரான்ல மட்டும் அவங்களுக்கு சாத்தியப்படாமலே இருக்குது. வரலாறு நெடுகிலும் ஷாக விரட்டினதுல இருந்து பல கட்டங்களில் ஈரானோட முட்டி மோதியை பார்க்குறாங்க அமெரிக்கா, அவங்களால மோத முடியாமல் இருக்கிறது. இந்த யுத்தத்திலும் அவர்கள் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரப்பட வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.